Hi, good morning. So இன்னைக்கு ஒரு பிளேனான ஒரு கீ ரைஸ் சிக்கன் குருமாவோட இல்லை சிக்கன் கிரேவியோடவோ சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். புதினா கொத்தமல்லி எதுவுமே கிடையாது. பட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ஆல்ரெடி நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி வீடியோ ஷூட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், ரம்ப இலை, அப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ரம்ப இலை நான் வீட்டில் இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறேன், இல்லைன்னா விட்டுடுங்க, நோ ப்ராப்ளம். ஒரு பேனில் கீ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கீ ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ரொம்ப கம்மியாகவே இருக்கட்டும். கீலேயே நான் பண்ணலாம், நல்லாயிருக்கும், ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ இதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ரம்ப இலை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த ஆயிலே ரம்ப இலையும் போட்டுருங்க. ரம்ப இலையை எண்ணெயில் போட்டோடனே கொஞ்சம் தெறிக்கும் பாருங்கள். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட நான் என்ன பண்ண போகிறேன், கொஞ்சம் முந்திரி திராட்சை ஆட் பண்ணுறேன். ஸோ இது நல்லா வறுபட்டோம், ப்ரௌன் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். ஸோ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கிட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் எல்லாம் ஆயிலில் இறங்கிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஆனியன்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ பச்சை மிளகாய் தான் இதில் காரத்துக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தக்கன போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணுறேன், வெங்காயம் சீக்கிரம் வறுபடுறதுக்கு. ஸோ வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும், ரொம்ப டீப் ப்ரௌன் ஆகணும்னு கிடையாது. கொஞ்சம் லேசாக ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ்லேயே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொரிஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஏன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம், பாஸ்மதி ரைஸை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு அது நல்லா வடிகட்டி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வதக்குனீங்கன்னா ஸோ அந்த நெய்யில் இந்த அரிசியும் வறுபட்டுடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி விட்டால் போதும். ஸோ அரிசியை ஆட் பண்ணிட்டேன். ஒரு 2 கப் அளவு அரிசி எடுத்ததுனால அது நல்லா பாருங்கள், நல்லா அது நெய்யில் வறுபடுது. ஸோ ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இப்படி வச்சுருந்தா போதும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி. யூஸ்வலாக இதை மாதிரி நெய் சாதம் பண்ணுறப்போ அது நல்ல உதிராக இருக்கணும், ரொம்ப குழன்னு இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ தண்ணியை நீங்கள் பார்த்து ஆட் பண்ணணும். நான் எப்போவுமே 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் ஆட் பண்ணுவேன். நீங்கள் 1.25 டம்ளர் கூட ஆட் பண்ணுங்கள். பட் 2 டம்ளருக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப குழன்னு ஆகிடும். ஸோ இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வறுத்துட்டோம் பாருங்கள். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ 2 கப் தண்ணிக்கு நான் 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போது இதில் சால்ட் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லிட் போட்டுட்டு 2 விசில் கொடுத்துட்டு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. ஸோ நல்லா தம் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடைய வேரியேஷன் என்ன அப்படின்னா, நான் ஒரு சின்ன டிப் கொடுக்குறேன் உங்களுக்கு. என்னென்னா சாஃப்ரானா பாலில் ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டு நான் இதில் ஆட் பண்ணுவேன். நேச்சுரலாக அதுக்கு ஒரு கலர் இருக்கும். இது நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணலாம், வேணும்னா விட்டுடலாம். ஸோ இது என்னோட டிப். இது நீங்கள் வேணும்னா உங்களுக்கு சாஃப்ரன் இருக்குன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆட் பண்ணிட்டேன். இது ஒரு சின்ன ஒரு பேல் எல்லோ கலர் கொடுக்கும் அண்ட் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். ஸோ அதனால நான் இந்த சாஃப்ரான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேண்டாம்னா நீங்கள் ப்ளெயினாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் கொதி வருது. கொதி வர்ற டைமில் ஒரு 1/2 லெமனை நான் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ இப்போ கொதி வர்ற டைமில் நீங்கள் மூடுங்க குக்கரை. ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ், எப்போ குக்கரை மூடணும் அப்படின்றது. ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியாச்சு, உப்புலாம் செக் பண்ணியாச்சு. ஸோ கொதி வருது. ஸோ இப்போ குக்கரை மூடிட்டு 2 விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா வந்து விசில் சுத்தமாக அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் போதும். ஸோ நான் குக்கரை ஓப்பன் பண்ணியிருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா அழகாக உதிராக வந்திருக்கு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டேன், நல்லா அழகாக வெந்திருக்கு. ஸோ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ஈஸியாக புதினா கொத்தமல்லி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு கீ ரைஸ் உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன். ஜஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கீ ரைஸ் இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்களே பண்ணலாம். நல்ல உதிராகவும் அழகாகவும் வருது. நீங்கள் தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியம். அண்ட் லெமன் போட்டதுனாலவும் கூட ரைஸ் நல்ல அழகாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஈஸியான கீ ரைஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்றதை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.